மாறன் சீரியல்ல இப்போ ஒரு தூளான ப்ரோமோ வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரா வந்து இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. விசி வந்து சரியா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம மாறன் வந்து எப்படியோ வந்து அந்த பணத்த வந்து சண்ட போட்டு வாங்கிட்டு வந்து ராமச்சந்திரன்ட்ட குடுத்துடுறாங்க. அந்த இடத்துல சூர்யாவுக்கு நிச்சயம் வந்து மாறன் மேல மிகப்பெரிய மதிப்பு மரியாதைலாம் வந்துருது. மாறன் தப்பே பண்ணல. ஆனா எல்லா பழியும் தூக்கி மாறன் மேல, அவன் மேல போட்டுக்கிட்டு, அவன் அண்ணனோட வாழ்க்கைய காப்பாத்துனான். வீரா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி கூட, அவன் காதலிக்க வச்சிருக்கலாம். இந்த கல்யாணத்த கூட நிப்பாட்டியிருக்கலாம். இன்னொன்னு இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் இவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இது மாரிலாம் ஆசைப்படுறாங்கங்கிற விஷயத்த சொன்னாலும், வீரா வந்து இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டியிருப்பா. மாறன் நெனச்சிருந்தா எல்லாமே செய்ய முடியுது. ஆனா, மாறன் எதுவுமே வந்து செய்யாம, வீரா மனசுல இயற்கையாவே என் மேல அன்பு பாசம் வரணுங்கிற மாரி ஆசைப்படுறான். எதுக்காக இந்த மாரி பண்றான்? அவன் அம்மாவ இன்னொரு வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறான். நல்லவங்கள சேர்த்து வச்சு தான் நமக்கு பழக்கம். ஏன் இந்த கல்யாணத்த நம்ப நிப்பாட்டக்கூடாது? அப்படின்னு சூர்யா வந்து அதிரடியா மாஸா வந்து யோசிக்கிறாங்க. சரி, நம்மளே வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிறலாம்னு சொல்ட்டு, அப்படியே வந்து சூர்யா வந்து அப்படியே வீரா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "எங்கடி போயிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க சூர்யா கிட்ட. "ஒரு முக்கியமான வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன்." "சொன்னா நீ என்ன நம்பவா போற?" "ஆமா, ஏற்கனவே ஒரு வாட்டி சில பேர் உன்கிட்ட ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க மேல நீ வெறுப்பு காரணமாக சும்மா வந்து காமெடி பண்ணாத. அடுத்த வாட்டி இதோட பெட்டரா வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்கியே. அதனால தான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமா வேணாமான்னு தெரியல." அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஏய், மாறனுக்காக பேச போறியா?" "நான் ஒண்ணும் மாறனுக்காக பேச போறதில்ல. மாறன் சொன்ன விஷயத்துக்காக தான் நான் உன்கிட்ட பேச போறேன். அப்பன்னா அவன் சொன்னது உண்மை. அத நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்படி என்ன நீ கண்டுபிடிச்சிருக்க? தெரிஞ்சுக்கலாமா? நீ யாருக்கும் இப்படியெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டல்ல." "ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஹெவியா வந்து கேட்டுருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சி ஆயிடுது. நம்ப வீராக்கு, இதெல்லாம் யாரு சொன்னா? ராமச்சந்திரன் சொன்னாங்களா? ராகவன் மாமா சொன்னாங்களா? சில பேர் வந்து, நீ மிகப்பெரிய இடத்துல வந்து வச்சிருக்க. அவங்க ஓகே தான். நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா சில பேர நீ மட்டமா நெனச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மாறன் மாரி ஆள. ஆனா மாறன் வந்து எங்க தெரியுமா இருக்க வேண்டியவன்? என்ன நடக்குது இங்க? நீயும் சரி, பிருந்தாவும் சரி, மாறன வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சரியில்லன்னு நீ தானே சொன்ன. மாறனோட குணத்துக்கு முன்னாடி நம்பலாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமா? யாரா இருந்தாலும் கோவம் வந்துச்சுன்னா, சட்டுன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீ தான் வந்து கேட்க மாட்டேன்ட்ட. அப்படி என்னதான் கண்டுபிடிச்ச? நான் தான் சொன்னேன்ல. மாறன் வந்து இது மாரி சொன்னது எல்லாமே உண்மதான். அவங்க நெறைய கேட்குறாங்க. இத கண்கூடா நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். என்ன நடந்துச்சு? கல்யாண மண்டபத்துல நெறையா பணம் வச்சிருந்தாங்க. அது காணாம போச்சு. எதுக்காக வச்சிருந்தாங்க? கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 அப்படின்னு சொன்னேன். தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. அவங்க தான் கேட்டிருந்தாங்க. ராமச்சந்திரன் வந்து ரெடி பண்ணாங்க. இன்னொன்னு ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ தெரியுமா அசிங்கப்பட்டு போயிட்டாங்க, மாப்பிள்ளை குடும்பத்துக்கு முன்னாடி. எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100 பவுன், 200 பவுன்னு ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து உடைச்சு எறிஞ்சிடுறாங்க. நம்ப சூர்யா, "என்னடி சொல்ற? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சுச்சு? நீ கண்ணால பார்த்தியா? நான் தான் காணாம போச்சுன்னு சொன்னேன்ல. அந்த பணத்த நானும், மாறனும் சேர்ந்து தான் வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தோம்." இத வந்து சொல்ல வேணான்னு சொல்லி தான் ஒட்டுமொத்த குடும்பமும் சொன்னாங்க. ஏன் மாறன் கூட சொல்ல வேணான்னு தான் சொன்னான். சொன்னா கல்யாணத்த வந்து நீ தான் நிப்பாட்டிருவியாமே. ஏன்டா இந்த விஷயத்த சொல்லி நிப்பாட்ட வேண்டியதானேன்னு நான் மாறன்ட்ட கேட்டப்ப, "அப்படியெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. அவ மனசுக்குள்ள நானா வந்தா நல்லதுங்கிற மாரி தான்." எதார்த்தமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கடந்து போறான். அப்பன்னா மாறன் சொன்னதெல்லாம் உண்மதானா? இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ராமச்சந்திரன் முன்னாடி வந்து வேக வேகமா வந்து நிக்கிறாங்க. நம்ம வீரா, இது எதுவுமே ட்ரீம் கிடையாது. "சார், என்ன சார் இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட ஆவேசமா கேட்டவுடனே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்னம்மா இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாரி கத்துற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. பெரியவங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "எங்க வீராவ பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு." எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றாங்க வீராக்கு. "சார், இந்த கல்யாணமே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. "அப்படி என்னம்மா வேணான்னு சொல்லிட்டு இருக்க?" "நான் தான் சபையில அன்னைக்கே சொன்னேனே, என்னால எதுவுமே குடுக்க முடியாது. இந்த வீராவோட ஃபேமிலி பேக்கிரவுண்டுக்கு ஏத்த மாரி தான் எங்களால மாப்பிள்ளைக்கு 1 கிராம், 1/2 கிராம் செஞ்சாலே பெரிய விஷயம்னு நாங்க சொன்னோம். ஆனா நீங்க என்னென்னலாம் கேட்டுருக்கீங்க. சத்தியமா என்னால இத நம்ப கூட முடியல. இப்படியெல்லாம் நீங்க ஆசைப்படுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நான் உங்கள அப்பயே பார்த்தேன். மாப்பிள்ளைக்காக 40, 50 பவுன் எடுத்தீங்களே, அப்பயே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னென்னலாம் கேட்டுருக்கீங்க. இந்த கல்யாணம் வேணாம் சார். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டிருங்க. ஏன்னா, இது எனக்கு சரிப்படாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இவங்க யாரு என்ன ஏதுன்னே தெரியல. எப்புட்றா இவங்க இவ்வளோ வந்து எதுவுமே வேணான்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்கன்னு நெனச்சேன். இந்த கல்யாணம் என்னால கண்டிப்பா பண்ண முடியாது."
அப்படியே நம்ம வீரா வந்து சூப்பரா வந்து பேசி முடிச்சிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுது. "ஐயய்யோ! என்னடா இப்படி ஆவுது? என்னம்மா நெனச்சுக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருப்பியான்னு" சொல்லி வீராவ பிடிச்சு திட்டுனோன, வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க. "நீங்க எல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோட, "சார் நிப்பாட்டுறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் இந்த மண்டபத்த விட்டு போறேன். எனக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, வள்ளி வந்து மாறனுக்காக வீராவ கேட்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.